குடிமகனே, பெருங்குடிமகனே, ஏ ஏ வெல்கம் டு கஜா கல்வியகம். இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இன் பாடி. ஆமா, இந்த குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடுன்னு சொல்றாங்கல்ல, அது எப்படின்றத பார்க்க போறோம். சோகமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல மது விற்பனை தெருவுக்கு அமைஞ்சு போச்சு. டாஸ்மாக் அப்படின்ற நிறுவனம் மூலமா நம்ம ஈஸியா எல்லாரும் கிடைக்கக்கூடிய ஒன்னா போச்சு. ஸோ தேர் வாஸ் அ சர்வே, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. NFHS என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நம்ம நேஷனல் ஆவரேஜ், அதாவது இந்தியா முழுதா மேல் எவ்வளவு குடிப்பாங்கன்னா 18% ஆஃப் மேல் வந்து ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணுவாங்களாம். அதுல தமிழ்நாடு பர்சன்டேஜ் பாருங்க, இட் இஸ் 25%. சரிங்களா, இட்ஸ் மோர் தென் நேஷனல் ஆவரேஜ். இதே போல பெண்கள் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 1.3% பெண்களும் இப்ப சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு பெண்கள் பரவாயில்ல, இப்பதான் 0.3% வந்திருக்கும். சரி, இது நல்லதா கெட்டதாங்கிறது தனித்தனி மக்களை பொறுத்து. ஆனா இந்த வீடியோ என்ன ஆகும், நீங்க தொடர்ச்சி ஒரு மது பிரியரா இருக்கீங்க, இல்ல நீங்க அன்கண்ட்ரோலபிளா சரக்கடிக்கிறீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்க போறோம். சோ இதுல சின்ன கிளிம்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த ஆல்கஹால் வில் டிஸ்ட்ராய் யுவர் ஈச் அண்ட் எவ்ரி செல். ஏன்னா ஆல்கஹாலை டைஜஸ்ட் பண்ணக்கூடியதுக்கு நம்ம உடம்புல எந்த இதுவும் இல்லை. ஓகே, பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், முத நாள் சரக்கு போடுறோம், ஒரு 7 நாள் சரக்கு அப்படி கண்டினியூ ஆகுது, என்ன ஆகும்? கண்டிப்பா தூக்கம் கெடும், உணர்வு பதட்டம் ஏற்படும், அண்ட் அப்கோர்ஸ் 1 or 2 days ஹேங் ஓவர் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே கண்டினியூஸ் ஆகும். இதுவே நான் 1 மாசம் தண்ணி அடிக்கிறேங்க, என்ன ஆகும்? அடிக்கடி தலைவலி வரும், கல்லீரல் அழுத்தம் உண்டாகும், ஜீரண கோளாறுகள் உண்டாகும், அடுத்து தனிமை மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும். சொசைட்டில இருந்து தனியா ஆக ஆரம்பிச்சிருவான். ஓகேவா, இல்ல சொசைட்டியை தள்ளி வச்சுக்கும். அடுத்து பாருங்க, இதுவே 3 மாசம் 6 மாசம் வரை கண்டினியூ ஆகுது, ஃபேட்டி லிவர் ஆகும், அதாவது இது கல்லீரல் பெருசாகும், கோபம், தூக்கம் குறைதல், குறைந்த வேலைத்திறன், சமூக விலக்கு. இதுவே தாய்மார்கள், அந்த 0.3% சொன்ன பாத்தீங்களா, இந்த தாய்மார்கள் ஒருவேளை மது பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வரும். இதே போன்று 6 மாதம் முதல் 1 ஆண்டு என்ன ஆகும், அந்த ஆல்ரெடி கல்லீரல் பாதிப்படைய ஆரம்பிச்சிருக்கும், அந்த கல்லீரல் முழுவதுமாக சேதமடைய வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட கால நினைவிழப்பு, மனசே மறந்துடும், மறதியை ஏற்படும், உடல் எடை குறையும், ரத்த அழுத்தம் செல்லும். இதுவே 3 ஆண்டுகள் அவங்க தொடர்ந்து இருக்காங்கன்னா ஹெப்பாடைட்டிஸ், நுரையீரல் வீக்கமடைய செய்யும், கல்லீரல் வீக்கமடைய செய்யும், மலச்சிக்கல் ஏற்படும், நரம்பியல் நோய்கள் வரும், தொழில் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் வரும். இதுவே 5 ஆண்டுகள் அப்படின்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், லிவர் சிரோசிஸ் வந்துடும், எடை குறையும், பயங்கரமா குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். 10 ஆண்டுகளுக்கு மேல் குடிப்பழக்கம் இருப்பவர்கள் ஆனால் இறப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.